ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழில் ரிலீஸ் ஆன பரிமளா அண்ட் கோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஜெயராமும் அவங்க ஃபேமிலியும் சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் சாண்டி அவரோட பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால ஜெயராம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்றாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட சாண்டி அவங்க ஃபேமிலியை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து சாண்டியை யாரோ மர்மமான முறையில் கொலை பண்ணி போட்டுடுறாங்க. அதுக்கு காரணம் ஜெயராமும் அவங்க ஃபேமிலி தான் அப்படின்னு போலீஸ்காரங்களாம் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசியில் சாண்டி கொலைக்கான உண்மையை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்களே இல்லையா, எதனால சாண்டியை கொலை பண்ணாங்க, என்ன காரணம், இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பாண்டியராஜ் ஒரு சஸ்பென்ஸ் காமெடி படத்தை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மிஸ்கினுக்கு கொடுத்த ரோலை அவர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவத்தையும் பண்ணி படத்தை முடிப்பாங்க. அதுக்கு நம்ம டேரக்டர் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம மிஸ்கின் கொடுத்த ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது போக தெலுங்குலேருந்து சந்தோஷ் ஓபனா ஃபஸ்ட் டைம் தமிழில் இன்ட்ரோ கொடுத்துருக்காரு டேரக்டர். இருந்தாலும் அவரோட ஒர்க்கையும் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கப்பிள் ஃப்ரெண்ட்லி படத்தில் அவர் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த படத்தில் அவருக்கு கொடுத்த ரோல் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலாக தான் கடைசி கிளைமேக்ஸில் இருக்கும். அதையும் நம்ம டேரக்டர் கடைசியில் ட்விஸ்ட்டை வச்சு நல்லா காமிச்சிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே சந்தோஷ் சோபனும் அவங்களோட நடிப்பை நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபரை அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அந்த காமெடி சீனாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் அந்த கன் ஷூட் சீனை காமிச்சதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் நல்லா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக பாட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்குது. அந்த பாட்டு ஓரளவுக்கு கேட்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே சொல்கிற மாதிரி மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை டேரக்டர் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் டேரக்டர் பாண்டியராஜ் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில கருத்துகளையும் சொல்லி தான் படத்தை முடிச்சிருக்காரு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ட்ரக்ஸ் யூசேஜ் எவ்வளோ அதிகமாயிருச்சு, அதனால் எவ்வளோ மக்கள் பாதிப்படைகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜில் படிக்கிற ப்ரொஃபஸர்ஸு, இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் போலீஸ்காரங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சாலும் பெரிய பெரிய இடத்துல இருந்த சப்போர்ட்டை வச்சு அவங்க எப்படி வெளியே வர்றாங்க, அது எல்லாத்தையுமே டேரக்டர் பாண்டியராஜ் ஒரு காமெடி கலந்து கடைசி கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சம்பவத்தை வச்சு படத்தை முடிச்சிருக்காரு. அதெல்லாம் டேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது போக படத்தில் சந்தோஷ் ஓபன், சாண்டி இவங்கெல்லாம் அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே மிஸ்கினும் போலீஸ் ரோலில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்கும்போது என்னடா அந்த மனுஷன் காமெடியாக பண்ணிகிட்டு இருக்காரு, போலீஸாக இருந்துட்டு இருக்கோம். ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவத்தை வச்சு டைரக்டர் முடிச்சிருப்பார். அதுலேயும் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சு தான் பண்ணியிருக்காரே தவிர, அதில் எந்த விதத்துலையுமே என்னடா இது இப்படி ரிவெஞ்ச் மாதிரி கொண்டு போய் முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல், ஒரு சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சு தான் டேரக்டர் படத்தை முடிச்சிருக்காரு. அது போக படத்துக்கு பார்ட் 2 வேற இருக்குது அப்படின்னு கடைசி கிளைமேக்ஸில் ஜெயராம் வாயாலே சொல்ல வைக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு காட்டின விதம் நல்லாவே இருந்துச்சு. படத்தில் டேரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா தான் பண்ணியிருக்காரு. காமெடியாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற அந்த ஃபங்க்ஷனு, நல்லது கெட்டது அதை காமிச்சதாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டேரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. முக்கியமாக இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் காமெடி படம் தான். அதனால படத்தில் காமெடி எலமெண்ட்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்கியமாக ஜெயராமும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து பண்ணுற அந்த காமெடிலாம் உண்மையிலே பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அது போக ஜெயராம் சாரும் ஊர்வசி மேமும் பண்ணுற அந்த காமெடிலாம் உண்மையிலே படத்தில் இம்பார்ட்டண்டான காமெடி. எதுக்குன்னா அந்த அளவுக்கு ஊர்வசி மேம் அந்த தைலத்தை வச்சு பெரிய சம்பவம் பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு காமெடி கலந்த ஒரு சஸ்பென்ஸ் படத்தை நல்லாவே எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த பொலிட்டிஷியன் காட்சிலாம் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் நம்ம டேரக்டர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் என்னடா அந்த மனுஷன் சம்மந்தமே இல்லாமல் இதை சொல்ல ஒரு நல்ல மனுஷன் மாட்டி விட்ட மாதிரின்னு இருக்கும். ஆனால் அந்த கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கான வில்லனை காமிச்சு படத்தை முடிச்சிருந்தா இந்த படம் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.9 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.